வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். பேசணுங்கிறப்போ உங்க தலைப்பு, உங்க நூல்காஞ்சியில் இருக்கிற நன்றி மறவேல், நன்றி உணர்வு. நன்றி உணர்வு தான் அறங்களின் தாய் என்று சிசாரோ சொல்லுகிறார், ரோமானிய தத்துவாளர். நன்றி உணர்வு இருந்தால் மற்ற அறங்கள் எல்லாம் பின்தொடரும் என்று சொல்லுகிறார். நன்றி உணர்வில் தான் பணிவு, நட்பு, மன்னித்தல், பொறையுடைமை எல்லாமே அதை பின்தொடர்ந்து வரும். சோ நன்றி உணர்வு தான் அறங்களின் தாய். கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ் அப்படின்னு அவர் எழுதுறார். இந்த நன்றி உணர்வுக்கு நம்மாலும் திருவள்ளுவர் சும்மா இருக்கல. நன்றி உணர்வுக்கு அவர் எழுதுனது மாதிரி யாருனாலையும் எழுத முடியாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருத்தன் எதுவுமே செய்யாம, நாம ஒண்ணும் செய்யாம ஒருத்தன் நமக்கு செய்யறான்னா இந்த வையகம் வானகம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. அதாவது எந்த பயனும் இல்லாம ஒரு நன்றி செய்யறான்னா அது கடல். ஏன்னா கடல் கைமாறு கருதி தான் கொடுக்குது. அந்த தண்ணியை எடுத்துக்க சொல்லுது. ஏன்னா மேகமாக போய் மீண்டும் அது கடலிலே வரும், கைமாறு கருதுகிறது. அதனால கடலை விட அது பெருசு அப்படின்னு சொல்றாரு. அதை விட பின்னாடி அடுத்த ஒரு இதுல சொல்றாரு, மலை விட எதுடா பெருசு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பெருசு சரி, ஒருத்தனுக்கு பதவியும் பணமும் கிடைத்தால் அவன் பழைய நிலைமையிலேயே இருந்தால் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. ஏன்னா மலைதான் ஸ்ட்ராங், மலைதான் நிலையா நிற்கும் அப்படிங்கிறாரு. மலையை விட பெருசு அப்படிங்கிறாரு. கைமாறுக்கு எதுவுமே செய்ய வேண்டாங்கிறாரு, கைமாறி வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா மேகம் உங்களுக்கு எதையும் கேட்டுட்டு கொடுக்கறது இல்லை, அது கைமாறு கருதாமல் தான் உங்களுக்கு கொடுக்கறது. அது போலதான் நீங்களும். அது ஒப்புரவாண்மையில சொல்றாரு. அது செய்யாத மனிதர்கள் உயிரோடு இருந்தும் செத்தவர்களுக்கு சமம் என்கிறார். ஒப்புரவு, அதாவது அந்த கைமாறு கருதாமல், அந்த கைமாறு தெரியாதவர்கள், ஒப்புரவு உதவி, பிறருக்கு உதவி செய்யாதவர்கள் இறந்த ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அவன் செத்து போனான்னு சொல்லிட்டாரு. நிறைய இடங்கள்ல செத்து போனாங்கிறாரு. இந்த இடத்துல நீ அடுத்தவனுக்கு செய்யலைன்னா செத்து போவ. அதனால நீங்க நல்ல செயல்களை அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. அடுத்தது இதே இந்த கைமாறு, இந்த ஒப்புரவாண்மையில நீங்க ஒப்புரவினால் உங்களுக்கு ஏதாவது கேடு வந்தாலும் கூட அதை கேட்டு வாங்கிக்கோங்கிறாரு. ஒப்புரவினால் வரும் கேடெனின் அக்தொருவன் விற்றுக்கொள், தன்னை விற்றாது அதை வாங்கிக்கோ. அந்த காலத்துல தமிழன் ஒரு செயலை செஞ்சு புகழுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்கிறதுக்கு இந்த அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்க. இந்த நன்றி உணர்வுக்கு அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு புலவர் புறநானூற்றுல, இந்த புறநானூறு முந்தியதான் திருக்குறள் முந்தியதான் எனக்கு தெரியல, ஆனா அறநெறி பாடிட்டு அப்படின்னுங்கிறப்போ பின்னாடிதான் புறம் வந்திருக்கணும்னு வருதுங்க. ஆய்முளை அறுத்து அறநிலோர்க்கும் மாநிலை மகளிர் கருசிதைத்தோர்க்கும் குறவோர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கின் கழுவாயும் உளையென உலகம் நிலை பெயர்வதாயினும் செய்தி கொன்றார்க்கு உய்தியில் என அறம்பாடிற்றே ஆயிலை கனவா. செய்தி கொன்றார்னா இங்க நன்றி மறந்தவனுக்கு எங்கேயுமே இல்லை. இந்த பாடல்கள்ல நிறைய பாடுதல்கள் எல்லாம் இருக்குதுங்க. தப்பா சொல்லியிருக்காரு. குறவோர்னா நம்ம இவர் வாவுசா என்னங்கிறாரு, பார்ப்பனர் அப்படிங்கிறாரு. பார்ப்பனர்களுக்கு தப்பு அப்படிங்கிறாரு. அது இல்லை, பார்ப்பனர் தப்பிய கொடுமையோருக்குன்னே சொல்றாரு.
ஆனா அது இல்லை. குறவோர்னா வாத்தியார்களுக்கு தான். வாத்தியார்களை நீங்கள் கற்ற ஆசிரியனுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தால் நீங்கள், அதாவது இந்த 3 குற்றங்கள் முன்னாடி, மாடு மடி அடுத்தவனுக்கும், ஒரு பெண்ணின் கருவை சிதைத்தவனுக்கும், ஆசிரியனை கெடுத்தவனுக்கும் ஏதாவது ஒரு வலு இருக்கிறது. அதாவது நீங்க அதுக்கு ஒரு வேற ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதை தப்பிச்சுக்கலாம், அதுக்கு பரிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒருவன் உதவி செய்ததை மறந்தால் அதுக்கு பரிகாரமே கிடையாது என்று யாருக்கு சொல்றாரு? அறம்பாடிற்றே ஆயிலை கணவான்னு அவர் ஒரு அரசனுக்கு அந்த மதுரை ஆளும் கிளார அரசியல் கிளார் அவர் அந்த புலவர் தான் எழுதுறாரு. இதுக்கு பின்னாடி பெரிய பாடல் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? பரிசுக்கு போறாரு, பரிசு வாங்கிட்டு நீ வருவியா இல்ல மறந்துடுவியா அப்படின்னு கேக்குறாரு. அது எப்படிடா நான் வருவேன், வராம இருப்பேன், நான் மறந்தேன்னா இந்த மாதிரிதான், சூரியன் எப்படி தினமும் வருதோ அது மாதிரிதான், சூரியன் யாரையும் பார்த்துட்டு வர்றதில்லை, நீ கொடுத்ததுன்னா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடல் எழுதுறாரு. அடுத்தது ஒரு பாரதியார் ஒரு பாடலோடு நம்ம முடிச்சுக்கலாம். இல்ல பாடல் இல்ல, இவர் பாரதியார் சொன்னார் இல்லையா, பாரதியார் நீங்க தன்முனைப்புக்கு அந்த ஆள் மாதிரி யாருமே எழுதல. அதாவது தன்முனைப்பு நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம கிட்ட அந்த தைரியம் வேணும், பெருசா நினைக்கணும், பெருசா பண்ணணும் அப்படிங்கிறது அது அந்த அம்மா கிட்டே கேட்கிறான். காளிகிட்ட மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசம் ஆவது விரைவில் வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காத்திட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் ஓம்னு முடிக்கிறார். அவர் பாருங்க, அந்த ஆளுக்கு எனக்கு அவ்வளவு வேணும்னு கேக்குறான். தனமும் இன்பமும் வேண்டும்னு ஒரு பாரதியார் எவ்வளவு தைரியமா கேட்கிறாரு அந்த அம்மா கிட்ட, நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கேட்டால் கிடைக்கும். போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கார்த்திகேயன் தாமரை கோயில்ல இருந்து பேசினார். அன்னைக்கு நீங்க வந்தீங்களா இல்லையான்னு தெரியல. மாயாஜாலம்னு ஒரு புக்கை, இங்கிலீஷ் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணது பத்தி பேசினார். அந்த புக்கை பத்தி நான் இதுல வாங்கினேன், புக் எக்ஸிபிஷன்ல அது வாங்கிட்டேன். அருமையான புத்தகங்க. அதாவது மேனிஃபெஸ்டேஷன், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடக்குது. நீங்க உண்மையாவே தெரியும், நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க வர்றப்போ அந்த தொலைவு மனக்காட்சி நீங்க வர்றப்பவே தெரியும். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா உள்ள வர்றப்பவே நமக்கு தெரியும், இது எங்கேயோ கொஞ்சம் இடிக்குதேடா, நீங்க தெரியுங்களா? நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா மனசுல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இங்க என்ன ஒரு மாதிரியா நமக்கு சேருமா, நமக்கு இருக்குமா அப்படின்னு அதெல்லாம் அவர் எழுதுறாரு. அவர் நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதி ஒரு இடத்துக்கு அவங்க கணவரை வற்புறுத்தி போக சொல்றாரு. அந்த போனவன் அவர் பெரிய தொழிலதிபர் ஆகிறாரு. இது எல்லாமே ரவி, அவர் பேர் கார்த்திகேயன், மிக அருமை. அதாவது ஒண்ணுங்க, யாருக்கான சொல், யாருக்கான ஒரு வார்த்தை எந்த புத்தகத்தில் எந்த வாயில் இருக்கிறது என்பதை தெரியாது. அது யாருகிட்ட இருந்து வேணாலும் வரலாம், எங்கிருந்து வேணாலும் வரலாம். நீங்கள் அதனால ராமானுஜர் சொன்ன மாதிரி, கணித மேதை ராமானுஜர் சொன்ன மாதிரி, கண்களையும் காதுகளையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருங்கள். இந்த மேல் நீங்க சொன்னீங்க இல்லையா, திருமூலர், அந்த இது அவர் உங்களுக்கு எங்கேயும் கொடுப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நான் ஒரு நடந்த சம்பவத்தையே குறிப்பிட போறேன். இப்போ என்னுடைய நண்பர் திரு கோபால ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் மிக அழகாக பேசினார். அவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு எங்களுடைய 100வது அமர்வுங்க. இன்னைக்கு நாங்க தொடர்ந்து இந்த இடத்துல வார ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த இடத்துல நாங்க ஒரு இலக்கிய நிகழ்வு, வரலாற்று நிகழ்வுகள் அப்படி எல்லாம் கலந்து பேசி ஒரு வீடியோவை நாங்க பதிவு பண்றோம். ஆனா இது நாங்க எப்ப தொடங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கணும். சரியா சொல்லணும்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2024 தான் தொடங்குச்சு. இன்னையோட 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு.
ஆனா தொடங்கப்பட்ட முதல் நாளே, அதாவது 2024 ஆகஸ்ட் 6ஆம் தேதி இங்க முதல் நிகழ்வு நடக்கும் போதே திரு கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தோம். நினைவு இருக்குங்களா ஐயா? அழைப்பு கொடுத்தோம். ஆனா நாங்க தொடர்ந்து இன்ன வரைக்கும் நாங்க அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த தொடர் முயற்சியின் காரணமாக சொல்லுவோம் இல்லையா, தொடர்ந்து ஒருத்தர் முயற்சி செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தமிழ் சான்றோர்கள் இங்க வந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ நம்ம எதுலையுமே என்ன வேணும்? தொடர் முயற்சிங்கிறது வேணும். அது நல்லதாக இருந்தால் நல்ல பலன்களையே தரும். அதுதான் இவருக்கு நான் பத்திரிகை வாரம் தவறாம ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை அனுப்பிச்சுட்டே இருப்பேன். இவரோட குழுவுல போட்டுக்கிட்டே இருப்பேன். இவர் இன்னைக்கு அந்த பத்திரிகையை பார்த்துட்டு தான் வந்திருக்க. அப்ப இதுதான் சொல்ல வரேன், தொடர் முயற்சிங்கிறது நம்ம எந்த இடத்துலயும் கைவிட்டுறக்கூடாது. அது நல்லதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இவரு என்கிட்ட அடுத்த ஒரு கேள்வி கேட்டாரு. கேள்வியில அது ஒரு கலந்துரையாடல் கேட்டாரு. மாயாஜாலம் புக்கு நீங்க வாங்கியிருக்கீங்களா சோமன்னு கேட்டாரு. ஐயா, அது 30 நாள் காலை 4:30 மணிக்கு எந்திரிச்சு அது ஒரு வகுப்பா நடத்தினாங்க. அந்த வகுப்புல கலந்து கொண்டு பயன்பெற்று அந்த நூலை நான் வாங்கியிருக்கிறேங்க. மாயாஜால புக்குங்கிற அந்த நூலை நான் வாங்கியிருக்கிறேன். இப்படி நாங்க நிறைய நூல்களை வாங்கி இங்கெல்லாம் நாங்கள் கலந்து பேசுவது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம நல்ல செய்திகளை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன அழுத்தம் குறைவுங்கிறது இன்னைக்கு ஆய்வு மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த மன அழுத்தத்தினாலதான் எல்லா பிரச்சனையும் தொடங்குகிறது. அப்படி எங்களோட இந்த தொடர் முயற்சிக்கு இன்றைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய 100வது அமர்வில், இலக்கிய அமர்வில் திரு பல சான்றோர்கள் கலந்திருக்கிறார்கள். எங்கள் தொடர் முயற்சியின் பலனாக திரு கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்று கலந்திருக்கார். அவர் தொடர்ந்து வருவார் என்று நாமும் நம்புவோம். எங்களுக்கு அனைவருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். குழந்தைகளே, உங்க அப்பா அம்மா ஜாதி ஊற்றினா வாந்தி எடுத்து விடுங்களே. குழந்தைகளே, உங்க அப்பா அம்மா ஜாதிய தலையில் புகுத்தினால் மட்டும் எடுத்து விடுங்க. அதான். அன்னை தமிழ் வாழ்க, உலக பொதுமறையாம் வான்புகழ் வள்ளுவம் வாழ்க, உலகத்து உயிர்கள் எல்லாம் இனிதே வாழ்க. நூல் காஞ்சி இலக்கிய வலையொலி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ரசிக பெருமக்களே, உங்களுக்கு நாங்க எவ்விதத்தில் நன்றி தெரிவித்தாலும் அது ஈடு இணையில்லை. காரணம், நாங்கள் பேசுவது உங்களுக்கு சரியான விதத்தில் புரிகிறதோ புரியவில்லையோ, அதை தெளிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ, எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க வந்து அச்சகம் கொடுக்கிறீர்கள். பொறுப்பை அத தமிழ்ல பேசணும்னு நாங்க முயற்சி பண்ண முடிய மாட்டுது. இன்னொன்னு, எனக்கு நினைவாற்றல் ரொம்ப குறைவுங்க. இந்த அன்னை தமிழ் வாழ்க இதெல்லாம் வந்து 5 ஆண்டு காலமாக படித்துக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்த ஒரு 3 வாரமா தான் அதே நினைவுல வருது. அப்ப அந்த நினைவாற்றல் குறைவா இருக்கிறனால அந்த தமிழ் பிறமொழி சொல் கலவாமல் பேச வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றுவதே மிக கடினமான ஒரு செயலாக இந்த இடத்துல இருக்கிறது. இந்த திங்கள், அதாவது ஆகத்து திங்கள் வந்து விடுதலை திருநாள். விடுதலை வீரர்களை நம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வாரந்தோறும் நாங்கள் ஒருவரை பேசலாம் என்று நாங்கள் தலைப்பு கலந்துரையாடி இருந்தோம். ஆனால் நாங்கள் மரபை பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். ஏன்னா மரபு வந்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அப்படி பேசலாம் நினைச்சோம். யாருமே வந்து நாங்க பேசியவர்கள் யாரும் வந்து அந்த விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை குறித்து யாரும் பேசவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் மரபு மாறாமல் பேசிவிட்டார். அவருக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் 4 பேரை மட்டும்தான் நினைவு கூர்ந்து அடுத்து இந்த வெள்ளையனே வெளியேறு அந்த இயக்கத்தை வந்து காந்தியடிகள் அகிம்சை வழியில அத சொல்லும் பொழுது அநேகர் நினைத்திருப்பாங்க, என்னென்னமோ பாடுபட்டு தீவிரவாத செயல்கள், அந்நியர்களுக்கு அது தீவிரவாதம், ஆனா நம்ம வீரர்களுக்கு அதுதான் புரட்சி. அப்படிதான் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். அப்படியெல்லாம் கடந்து இந்த வெள்ளையனே வெளியேறுன்ற சொல்லும் போது அவர்கள் ரோசப்பட்டு கிளம்பி விடுவார்களான்னு அநேகர் நினைத்திருப்பாங்க.
ஆனா அதுதான் உண்மையாச்சு. கடைசி வரைக்கும் அகிம்சையில தான் நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிது. அதனாலதான் மகாத்மா காந்தி அவரை வந்து நம்ம தேச தந்தையாவே நம்ம வந்து பின்பற்றி வருகிறோம். அதில் அந்த 4 நம் தமிழக வீரர்களை வந்து நினைவு கூறுறோம். அவங்கள பத்தி குறிப்பு சொல்லல, நினைவு கூறுறோம். ஐயா நம்ம காமராசர் ஐயா, சத்தியமூர்த்தி அவர்கள், மாப்போ சிவஞானம் அவர்கள், பக்தவாச்சலம், முத்துரங்க முதலியார், இவர்களுக்கு நாங்க நினைவு கூறுறோம். ஏன்னா அவங்களுடைய அந்த போராட்டத்துலதான் நாங்கள் இங்கு சுதந்திரமாக நாங்க பேசுவதற்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது, பேசவும் முடிகிறது. அதுக்குண்டான கால நேரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோல கடந்த வாரத்தில் அடியேன் நோய்வாய்ப்பட்டு விட்டேன். அப்பொழுதுதான் நினைத்தேன், இந்த கதிரவனுக்கு நம்ம நன்றி செலுத்தியே ஆக வேண்டும் என்று. ஏன்னா 3 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது அந்த சூரிய ஒளி நம் தோளில் பட்டால் மட்டுமே தான் நம்மளுக்கு ஒரு புத்துணர்வு வந்து கிடைக்கும் என்றது உண்மை. ஏன்னா உயிர் தோன்றுதல் வந்து நீரின் மூலமாக தோன்றினாலும் அந்த சூரிய கதிர்வீச்சுகள் பட்டாதான் அந்த உயிரினமும் வந்து சிறப்பா வாழ்வதற்கு உண்டான இதை நாங்க படிச்சிருக்கோம். அது இந்த இதுல வந்து அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலான்னு ஒரு உங்க முன்னாடி பாருங்க. காலை பொழுதினிலே நாளம் தலைத்திடவே கீழே கடல் விட்டு வருகின்ற கதிரவனை கோல தமிழ் மொழியில் வாழ்த்தி வரவேற்போம். வாழ்வு செலுத்திடவே வளமெல்லாம் பெருகிடவே தேனூரும் தமிழுக்கு அகரம் அன்றோ முதலெழுத்து. வாழும் உயிர்கட்கு அறிவனவன் முதல்வனான்றோ கால பெருவழியை முறையாய் கடப்பதற்கு நாளும் துணை புரியும் அறிவனை வணங்கிடுவோம். வாளறிவன் தாழ்பணிய மறந்திருக்கும் நாம் தானே நூல்கள் பல பயில்வதனால் பயன் என்ன? நான்மலர் நீதினிலில் அமர்ந்திடும் மென்மையோன் தாளினை எண்ணிடில் மேன்மைகள் பெருகுமே. வேண்டவும் மாட்டான் வெறுக்கவும் மாட்டான், வேண்டினால் நெஞ்சம் நிறைந்தே அருள்வான். தோண்டிட கிடைக்கும் புதையலெல்லாம் குரல் நெறி ஓதியே மகிழ்வோம், மேறு போல் உயர்வோம். கதிரவனுக்கு நன்றி தெரிவித்து உள்ள முயன்று அத ஏன்னா நேற்று மதியம் வந்து அந்த என் மகள் ஊர்ல இருந்து வந்தாங்க. அவங்கள தொடர்வண்டி நிலையத்துல போய் கூப்பிட்டு வரக்காக போகும்போது அந்த சூரிய ஒளி பட்ட உடனே தான் என் உடல் வந்து மறுபடியும் மறுசீரமைப்பு பெற்ற மாதிரி இயல்பு நிலைக்கு வந்து ஒரு சராசரியா இது பண்ணோம். பிறமொழி சொல் அந்த பிறமொழி சொல்லுக்கு நம் தமிழ் எழுத்துல என்ன இது இருக்குன்றத ஒரு 20 வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குகன், முருகன், குகை, வாழ்வோன், குங்குமம், செஞ்சாந்து, கூர்மமும், ஆமை, கூர்சேகரம், தென்னை, கேசம், முடி, கேசவன், திருமால், சோழன், கைங்கரியம், அரப்பணி தொண்டு, கோகிலம், குயில், கோடீஸ்வரன், கோடி செல்வன், கௌதமன், அறிஞன், காலேஜுக்கு லேட்டா போன பையன், காலேஜுக்கு லேட்டா போனா ஃபைன் கட்டணும். அதையே நம்ம தமிழ்ல இப்ப யாருமே சொல்றது இல்ல. கல்லூரிக்கு காலம் கடந்து, கல்லூரின்ற வார்த்தையே நம்ம பயன்படுத்துறது அரிதா இருக்கிறது. கல்லூரிக்கு காலம் கடந்து போனால் தண்டம் செலுத்த வேண்டும். உப்பு புளி காரம் கரெக்டா இருந்தா சாம்பார் டேஸ்டா இருக்கும். உப்பு புளி காரம் சரியாக இருந்தால் குழம்பு சுவையாக இருக்கும். ஹேண்டிகேப்டா இருந்தும் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. ஒரே ஒரு சிறு குறை, ஒன்றில் சால்ட் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும், இன்னொன்னுல லெசரா இருக்கும், மற்றபடி டிஃபால்ட்டா ஒன்னும் இருக்காது. அவங்க ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. ஒரே ஒரு சிறு குறை, ஒண்ணுல உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், இன்னொன்னுல குறைவாக இருக்கும், மற்றபடி குறை ஏதும் இருக்காது. தமிழ் வார்த்தைகள்ல அது நம்ம கலந்து எவ்வளவு ஒரு இதா நம்ம இருக்கும். டயட் கண்ட்ரோல் இருந்தாலே போதும், டாக்டரிடம் போக வேண்டாம். நைட்ல நல்ல தூக்கம் வரும்,
டே டைம்ல நல்லா பசிக்கும், பாத்ரூம் நல்லா போகும், உணவு கட்டுப்பாடு இருந்தாலே போதும், மருத்துவரிடம் செல்ல வேண்டியதில்லை. இரவில் நன்றாக உறக்கம் வரும், பகல் வேளையில் நன்றாக பசிக்கும், காலை மாலை வேலை நன்றாக வெளிக்கு போகும். இப்படின்ற தமிழ் வார்த்தைகளை மாற்றி நம் பிறமொழி சொல் கலந்து பேசுவது அதிகமாக இருக்கிறது. முற்றிலும் தவிர்த்து நம் பிறமொழி சொல் கலவாமல் நம் வீட்டிலே பேசுவதற்கு அனைவரும் முயற்சிப்போம். நன்றி. இந்த நூற்காஞ்சியின் 100வது நிகழ்ச்சியில் கலந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கலந்து 10வது நிகழ்ச்சி தான் இருந்தால் இன்னும் தொடர்ந்து வருவேன் என்று சொல்லிக்கொண்டு நான் நிகழ்ச்சி ஆகிருக்கேன். நம்ம சுதந்திரம் கொண்டாடுறோம். நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கு காரணம் யார்? தலைவர் எண்ணிக்கை மாறக்கூடாது. தலைவர் முக்கியமாக நம்ம மகளிர்கள் நிறைய பாடுபட்டு நாட்டுக்காக. அதனால அவங்க மறக்காம அவங்க யாரோ பாடுபட்டாங்க, அவங்க என்னென்ன செஞ்சாங்க சொல்லிங்க அவங்க பேரை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சொர்ணமால் காந்திஜியின் கஸ்தூரிபாய் அம்மையாரும் 1927 அவர்களை நேரில் சேர்ந்து சுதந்திர போராட்டத்துக்கு நம்மளுடைய தன் நகையில் அனைத்தையும் வழங்கினார் சொர்ணமால். சத்தியகிராம போராட்டத்தில் கலந்து கொண்டு பலமுறை சிறை சென்றுள்ளார் சொர்ணமால். அடுத்தபடியாக இன்னொரு அம்மா இருக்காங்க. அவங்க லட்சுமி அம்மாள். கொடியாத்த குமரன் நடத்திய பேரணிக்கு தலைமை தாங்கி பிரிய சுந்தரத்தின் தாயார் லட்சுமி அம்மாள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து பர்மாவில் வாழ்ந்தபோது அங்கு காந்தி சேவை சங்கத்தை தொடங்கி கதரை சேர்த்தார். மீண்டும் தாய் வந்தபின் காந்தியை சந்தித்து விடுதலை போராட்டத்துக்காக தன் மகளை அவர் ஒப்படைத்தார். லட்சுமி அம்மாளும் அவர் மருமகமான சுமித்ரா தேவியும் ராஜாஜி தலைமையில் திருச்சிக்குடியில் நடைபெற்ற சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் இருவருமே 6 மாத கடனை அனுபவித்தனர். அடுத்தபடியாக ஜானகி அம்மாள் மதுரை சேர்ந்த நாடக கலைஞர். இவர் நாடகம் மூலம் விடுதலை உணவை தூண்டியால் பல முறை சிறை சென்ற முதல் பெண்மணி KP ஜானகி தான். அரசியல் கைதிய 5 முறை வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். தேசியவாதியான நாடக கலைஞர் விஸ்வநாதன் இணைந்து நடிக்க பெண் கலைஞர் அச்சமன் நடந்த போது விஸ்வநாதன் நாடகம் நடத்திய பணமில்லாமல் சிரம் போட்ட போது தன் நகைகளை கொடுத்து உதவினார். சுதந்திரப்பட்ட போராளிகள் ரகசியமாக நடத்துவதாக தன் வீட்டை விட்டு பணம் கொடுத்தார். சுபாஷ் சந்திர போஸ் மதுரை வந்தபோது பிரிட்டிஷ் ஆட்சி முறையின் அடக்குமுறை மீறி முத்துராமலிங்க தேவனை இணைந்து ரயில் நிலையத்துக்கு சென்று வரவேற்றார். இந்திய விடுதலைக்கு பின்னர் சுதந்திர போட்ட பட்டையும் வெகுமதியும் அரசருக்கு முன் வந்த போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கடமை செய்தேன் என்று சன்மானம் எதிர்க்கு என்று குறிப்பிட்டார். அடுத்த பெண்மணி மீனா கிருஷ்ணசாமி. இவருக்கு 10 வயது இருந்தபோது இவருடைய தாய் லட்சுமிபாய் 1932 மதுரையில் நடைபெற்ற ஆங்கிலேயருக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1935 மதுரையில் நடைபெற்ற அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்தில் 13 வயதான மீனா கலந்து கொண்டு சிறை சென்றார். 10 வயதிலிருந்து கீழே கைது செய்யக்கூடாது என்று சட்டம் இருந்தால் நீதிமன்றம் 16 வயது என்று கூறி சிறை சென்றார். கடந்த 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டு நாக்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த பெண்மணிங்க ருக்மணி லட்சுமிபதி. ஆங்கிலேயர் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட சைமன் கமிஷனை எதிர்த்து போராட்டத்தில் பங்கேற்று 7 பெண்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள செய்தனர். ருக்மணி லட்சுமிபாய் வேளாண் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று காவலரால் தாக்கப்பட்டு சிறை அடைக்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண் ஆவார். அந்நிய துணிகளை எரித்ததால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார். 1937 காந்திஜியிடம் அர்ஜுனிக்காக தன் நகையை முழுவதையும் அழைத்தார். 1940 தனிநபர் சத்தியத்தில் ஈடுபட்டார். இப்படி 7 கலந்து கொண்டார்கள். அடுத்தவருடைய அஞ்சி அம்மாள், அம்மாள், கோவை துரசி அம்மாள், கிருஷ்ணம்மாள், கேப்டன் லட்சுமி பற்றி சிறுகுறிப்பு. கடந்த 1940 மருத்துவ பணிக்காக சிங்கப்பூர் சென்ற லட்சுமி 1943 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை இந்திய ராணுவத்தில் இணைந்தார். ஜான்சி ராணி என்ற பெயர் சூட்டப்பட்ட பெண்கள் படைப்பிரிவின் தலைவராக இருந்தார். இந்த படையில் 60% தமிழ் பெண்கள் இருந்தனர். மார்ச் 1946
ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டார். அவரை சிறை வைத்திருப்பது எதிர்மைகளுடன் உண்டாக்கணும் உணர்ந்து ஆயுதங்கள் விழித்தனர். இத்தனை பெண்மணிகள் நம் நாட்டுக்காக பாடுபட்ட அவர் என்று மறக்க மாட்டேன் சொல்லி என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன். என் நூல்காஞ்சி அன்பர்களுக்கு கோவை உறவாளையம் ராஜரத்தினம் உங்களுக்காக மட்டும் உருவாடி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்காக பாரதியாருடைய கனவு பாடலை நான் சொல்ல போகிறேன். அந்த பாடல் வந்து இருந்ததுங்க. சிந்து நதியின் இசை நிலவினிலே கேரள நாட்டிலும் சுந்தரத்திலும் பாட்டி தோணிகள் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகள் பயிர் செய்துவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே இந்த ஒரு கனவு பாடலாக இருக்கிறது. ஆனா இந்த கனவு பாரதி கண்ட கனவு, நம் நாட்டை பற்றி பாரதி கண்ட கனவு. இந்த கனவை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? இன்று சுதந்திரம் அடைந்து நாம் 100 ஆண்டுகளை கடந்து விட்டோம். இருந்தாலும் கூட 80 ஆண்டுகளை கடந்து இருந்தாலும் கூட நாம் நிறைவேற்றவில்லை. உண்மையில் சொல்கிறேன், பாரதியுடைய கனவை, பாரதியுடைய பாடலை நமது மோடி அவர்களும் கூட எடுத்துக்கொண்டு போய் தினந்தோறும் பாடிவிட்டுத்தான் மேடையில் பேசுவதாக சொல்கிறார்கள், பத்திரிகைகள் சொல்லிக் கொள்கின்றன. ஆனால் இந்த கனவை மட்டும் ஏனோ இன்னும் நனவாக மாற்ற மறுக்கிறார்களே என்ற வேதனை இங்கே உண்டு. இப்படி பார்க்கும்போது திருமலை சொல்லுகிறார், சிவனோடு இருக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு இருக்க இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் கவனத்து அடைமுறை தாமரை வளரும். உண்மைதாங்க, இந்த கனவை விதைத்தவனும் ஒரு அழகான மனிதன்தான். ஏன்னால் அந்த கனவுகளோடு நம்மை வாழ வைத்திருக்கார். அவன் கனவு என்னோடு இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது. நாளை வளர்ந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்குள்ளும் வருகிறது என்றால் அவன் இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி சொல்லுகிறது. ஆனாலும் கூட இங்கே இந்த வழிமுறைகள் மற்றவர்கள் நடக்கவில்லையா? இல்லை, நடந்திருக்கிறார். யார்? ஒரு கரிகால சோழர். என்ன நடந்தான் என்றால், தன் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் கல்லணையை கட்டியே தேர வேண்டும் என்று நோக்கத்தோடு ஒரு அழகாக ஒரு பாதையிலே கால் வைக்கிறான். ஆற்றுப்படியத்தில் ஓடிக்கொண்டிருக்க ஆற்றிலே கால் வைத்துக் கொண்டிருக்கும் போது பாருங்க, கொஞ்ச நேரம் கழித்து அவனுடைய தொடைப்பகுதி வரை கொண்டிருச்சு அந்த மணல். அப்போ அவன் நினைக்கிறான், ஆஹா, எவ்வளவு அழகான திட்டம் நாம் உருவாக்கினது, ஆண்டவனாக பார்த்து கொடுத்த திட்டம் அல்லவா. ஒரு பாறையை இங்கே போட்டால் அந்த பாறை அப்படியே முழுகும். தண்ணீரிலே மூழ்கி கொண்டு போக 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 நான் என்ன பண்ணலாம், போற ஒரு காரை, சுண்ணாம்பு காரை போட்டால் கல்லணையை கட்டி விடலாம் என்ற திட்டம் வருகிறது பாருங்கள். அங்குதான் கரிகால சோழன் ஜெயித்தான். கரிகால சோழன் ஜெயித்ததோடு மட்டுமல்ல தோழர்களே, அவன் என்ன செய்தான் என்றால், இந்த கல்லணையை முடித்து விட்டு அவன் செயல் திட்டத்தை எப்படி வகுத்து கொடுக்கிறான் பாருங்கள். அதாவது வாய்க்காலுக்கு ஒரு பகுதி வேலையாட்களை போட்டான். நீராளுமை அதாவது மதகை திறப்பதற்கும் மூடுவதற்கும் ஆட்களை போட்டான். நீராளுமை திட்டம் முழுவதுமே பொதுமக்களிடத்தில் கொடுத்தார். பொதுமக்களிடத்தில் கொடுத்து விட்டு அவர்கள் அந்த சேவையில ஈடுபட்டவனுக்கு கருப்பராய சுவாமிகள் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவன் நிறைவேற்றி வைத்தான். இப்படி செயல் திட்டத்தை நமது முன்னோர்கள் காட்டி இருக்கிறார்கள். காளிங்கராயன் மலை மேலே ஒரு அழகான வாய்க்கால் வேண்டும் என்று நினைத்த போது அழகாக சொன்னான். அந்த வாய்க்கால் அழகாக போடுது. இது பாஸ்கல் விதி கண்டுபிடித்தது 17ஆம் நூற்றாண்டு. ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் என்னுடைய காளிங்கராயன் அந்த கால்வாயை கட்டின அழகு இருக்கிறது, மிக அழகு. அங்கே மேலே போய் அந்த தண்ணீர், பவானி சாகர் ஆற்று தண்ணீர் மேலே போய் அங்கே விவசாயிகளுக்கு பயன்படுகிறது. அதை பார்த்து பார்த்து மகிழ்ந்தவன் காளிங்கராயன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இன்று நீராளுமை திட்டத்துக்காக அரசுகள், இரு மாநில அரசுகள்
உங்கள் கருத்து வேற்றுமை அடைந்து கொண்டு இருந்தாலும் இவர்களை நீங்கள் முன்னோடிகளாக வைத்தால் காளிங்கராயனையும் கலிகால சோழனையும் நீங்கள் முன்னோடிகளாக வைக்க. ஏன் எங்களுடைய கோவை மாவட்டத்திலே அதாவது ரத்தன சபாபதி முதலியார் என்பவர் சிறுவாணி நீர் குடிநீர் திட்டத்தை மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார். யாருமே செய்யல, அவ்வளவு அழகான சிறப்பான செயல் அது. அவர் இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய நீராளுமை திட்டத்தை கொண்டு வந்த விதத்தை நீங்கள் ஒவ்வொருவராக பார்த்து அந்த திட்ட நெறியிலே கொண்டு போய் இன்றைய இளைஞர்களிடம் வாதித்தால், இன்றைய இளைஞர்களிடம் வாதிகள், கல்வி வல்லுநர்களிடம் வாதிகள், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இயற்கை வளத்தை இயற்கை வளமாக கொண்டு வந்து ஒவ்வொருவரும் நான் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லுகிறது இந்த திருமுறை. சிவனோடுக்கும் தெய்வம் தேடினவில்லை, அதையா அவனை சிவனாக வணங்கு. யாரே இந்த நீராளுமை திட்டத்தை வைத்தவனை சிவனாக வணங்கு, அவனுடைய நல்ல நெறியை பழகு. சிவனோடுக்கும் அவனுக்கு உண்மையில் சொல்லுகிறேன், அவன் எப்படி அமைதி அடைந்தான நீராளுமை திட்டத்தில், அப்படிப்பட்ட அமைதியை நீங்கள் அடைய முடியும் தோழர்களே, அடைய முடியும். சிவனோடுக்கும் தெய்வம் தேடினவில்லை, அவனோடுக்கு இங்கே யாவரும் இல்லை. உண்மையில் இப்படி வெற்றி அடைந்தவர்களுடைய திட்டத்தை வகுத்து இந்த இளைய தலைமுறை இடத்தில் கொடுத்து, தொழில் வல்லுநர்களிடத்தில் கொடுத்து, திட்ட நெறியை வகுத்து நீங்கள் இரு மாநிலத்தாரும் செயல்பட்டால் ஏன் அந்த மாநில பிரச்சனையினோட ஊடக தண்ணீர் நமக்கு வராதா? சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பிரச்சனை? நிலத்தடி அதாவது அதாவது தாவர செல்வங்கள் குறைய குறைய நம்முடைய கிட்டத்தட்ட நைட்ரஜன் 80 வான்வெளியிலே 15-19.5% கார்பன் டை ஆக்சைடு 0.5% என்கிற நிலை மாறி போய் இங்கே எங்கு பார்த்தாலும் மர வளங்களை வெட்டி வெட்டி சாய்ப்பதனுடைய விளைவு நீராளுமை திட்டத்தில் நிலத்தடி நீர் மேலே வரவில்லை. அதனால் தான் இந்த பஞ்சம் வந்திருக்கிறது என்பதை இங்கே ஆணித்தரமாக நூற்காட்சியின் மூலமாக பதிவு செய்ய நான் காத்திருக்கிறேன். எனவே இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது ஒவ்வொருவரும் நாம் தண்ணீருக்காக சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலில் இயற்கை நலத்தை பேணுங்கள். அதற்காக நாங்கள் என்ன வரும், செயற்கையாக விதைப்பந்து உருட்டலை கொண்டு வந்து மலை மேல் போட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்கள் முன் வர வேண்டும் என்பதை போல நூல்காட்சியின் மூலமாக நான் அமைப்பை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த செயலை உங்களுக்கு படைத்திருக்கிறேன். சிவனோடுக்கும் தெய்வம் தேடினுமில்லை. அப்போ இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தவனுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் வழியிலே நின்று செயல் திட்டத்தை வகுத்து காட்டுவோம். நாம் நீராளுமை திட்டத்தை பெருக்குவோம். அதாவது நிலத்தடி நீரை மேலே கொண்டு வர நமக்கு எல்லாம் வரும். இதில் ஒரு சான்று சொல்ல வேண்டும் என்றால், கருவேல மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது பாருங்க. நிலத்தடி நீரை உறிஞ்சி, தைல மரம், கருவேல மரம் நிலத்தடி நீரை உறிஞ்சியே முடிச்சிடும். ஆனா ஆலமரம் நிலத்தடி நீரை மேலே கொண்டு வரும், பக்கத்தில் ஒரு குளத்தை உருவாக்கி தீரும். அரச மரம் அப்படித்தான். எனவே இந்த மரங்களை எல்லாம் நாம் வளர்த்த வேண்டிய கடமையில் இருக்கிறோம் தோழர்களே. அப்படி வளர்த்தும் போது நீராளுமை திட்டத்துக்காக இரு மாநிலங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை இந்த செய்யுள் சொல்லுகிறது என நான் ஆணித்தரமாக சொல்வேன். புவனம் கடந்து பொன்னொடி நின்று அவன் எப்படி நீராளுமை திட்டத்தை சிறப்பாக செய்தானோ, பொதுமக்களிடத்தில் கொடுத்து செய்தானோ, அதுபோல நீங்களும் பொதுமக்களிடத்தில் கொடுத்து நீங்கள் செயல்பட முடியும். இதற்காக இரண்டு மாநிலங்களும் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்வதற்கு முன் நாம் அவர்கள் எப்படி நெஞ்சிலே வைத்து பாராட்ட வேண்டும் என்று இங்கே திருமூலரே சொல்லுகிறார். சூடுவன் நெஞ்சிலை வைப்பன் பிராணன் என்று பாடுவன் பனிமலர் தூவி பணிந்து நின்று நாடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவதுதான். ஐயா, நீங்க அவங்க நெஞ்சில வைங்க, ஒவ்வொருடைய நெஞ்சில வைங்க. நெஞ்சில வச்சு அவன் எப்படி சிறப்பாக செயல்பட்டான் என்று யோசியுங்கள். அப்படி யோசிக்கும் போது இளைஞர் பெருமக்கள் இடத்தில் அந்த கருத்தை சொல்லுங்கள். அவர்களுக்கு புதுமையான கருத்துக்கள் தோன்றும். அந்த புதுமையான கருத்துக்களை வைத்து சட்டங்களை நிறைவேற்றுங்கள். அப்படி சட்டங்களை நிறைவேற்றும் போது நாங்கள் என்னவென்றால் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வழிபாடு செய்வோம். இறைவனாக வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இறைவனாக வழிபாடு செய்யும் போது அவர்கள் வழியில் நமக்கும் நடக்கத்தோல் ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு இளைஞருக்கும், ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அது செயல்பட வேண்டும் என்று தோன்றுகிறது என்பதைத்தான் நாடுவன் ஆடி அமரர் பிராணன் என்று. அப்படி நின்றால் நாம் அறிந்தது, நாம் இந்த இரு மாநிலங்களுக்காக சண்டை பிடித்துக் கொள்வது, நீராளுமை திட்டத்துக்காக சண்டை பிடித்துக் கொள்வது தவிர்த்து நம் நாடும் இளவளத்தோடு நாம் பாரதி கண்ட வழியில்
வங்கத்தின் ஓடி வரும் நீரின் வகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்ற கனவை நாம் நிறைவேற்றியே தீர முடியும் என நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். இதை இந்த வழியில் நாம் செய்தால் இந்த நீராளவி திட்டம் மேலோங்கி நிற்கும் என தெரிவித்து நன்றியுடன் விடைகிறேன். நன்றி, வணக்கம். செருப்பை பத்தி தான் இன்னைக்கு இன்றைய பேச போறோம். புது செருப்பா வந்து குஞ்சு போனா தூக்கி வீசிடுறோம். இப்ப செருப்பு ஒன்று சொல்லுது, நான் பணக்காரனுக்கு வாக்கப்பட்டதுனால செருப்பு குஞ்சிருச்சுன்னு தூக்கி வீசிட்டான். இதை பாமரனுக்கு வாக்கப்பட்டிருந்தா ஊக்கு வச்சாச்சு ஒன்று சேர்த்து இருப்பான், ஒட்டுக்கா சுத்திட்டு இருந்திருப்பான். பணக்காரனுக்கு வாக்கப்பட்டதாட்டிக்கு ஒரு செருப்பு குஞ்சோடனே தூக்கி வீசிட்டான் அப்படின்னு ஒரு கவிதை வரும். செருப்புங்கிறது நம்ம சாதாரணமா காலுக்கு செருப்பு போட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கலாம், சுலபமா சுத்திட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போறப்ப வெளியே போறப்ப கழட்டிட்டு போறோம், மாதிரி வீட்டுக்கு வந்து வெளியே புறப்பட்டு வரப்ப செருப்பு போட்டு வரோம். இந்த செருப்பு நம்ம அணியருக்கு எவ்வளவு சிரமப்பட்டது தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியல. முன்னோர்கள் உயர் ஜாதிக்காரங்க மட்டும்தான் செருப்பு போடணும், தாழ்த்தப்பட்டவங்க செருப்பு போடக்கூடாது. உயர் ஜாதிக்காரங்க துண்டு போடணும், மேலே போடணும். தாழ்த்தப்பட்டவங்க துண்டு மேலே போடணும். இடுப்புல இருக்கிற துண்டு தோலுக்கு வரைக்கும் நிறைய போராட்டம், கக்கத்துல இருக்கிற துண்டு கக்கத்துல இருக்கிற செருப்பு காலுக்கு வரைக்கும் நிறைய போராட்டம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பல போராட்டங்கள் பண்ணங்காட்டி தான் இன்னும் சுலபமா செருப்பு துண்டெல்லாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய சிரமப்பட்டங்காட்டி தான் இப்போ சாருக்கு தெரியறது இல்லை. செருப்புன்னு ஜாலியாக போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ கழட்டி விட்டு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி செருப்பு போட்டு வர்றோம். ஒரு கதையில ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு பையன் கூலி விவசாயிங்க, ஒரு ஒதுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்ட ஏரியா, அது தாழ்த்தப்பட்டவங்க அந்த ஏரியா வசிக்கிறாங்க. இப்போ அவங்க செருப்பு போடுறாங்க. ஒரு சின்ன பையன் கேட்குறான், அவங்களுக்கு என்ன மாலையான அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சாயங்காலமான குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு என்ன வேலைன்னா காலில் முள்ளு தேய்த்து இருக்கும்ல, அதெல்லாம் எடுக்கிறதா வேலை. ஐயோ அம்மா சாயங்காலம் 6-7 மணியே வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அறுக்கல் லைட் எரியும். சந்துக்குள்ள போனோம்னா எல்லாம் அம்மா அம்மான்னு குழந்தைகளை கத்திட்டு இருக்கோம். பெரியவங்க வலிக்குது கண்ணாத்தா வலிக்குது, கண்ணாத்தா பொண்ணாத்தா வலிக்குது அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஏரியாக்குள்ள போனாவே. ஏன்னு பார்த்தோம்னா காட்டு வேலை செய்யறாங்க, காலில் செருப்பு முள்ளெல்லாம் குத்தி இருக்கும், முள்ளெல்லாம் எடுத்து விடுவாங்க பெரியவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு குழந்தைங்க வச்சா முள்ளு கொஞ்சம் வீங்கிரும், நொண்டி நடந்துட்டு இருக்கும். அடுத்த நாள் செருப்பு போட்டுக்கும் போக முடியாது. இப்படியேதான் இருப்பான். அப்போ ஒரு சின்ன பையன் கேட்பாங்க தாத்தாட்ட, உங்க தாத்தா செருப்பு பகல் கூட செருப்பு சுத்திட்டு இருப்பாரு. அதாவது ஐயா எனக்கு செருப்பு சுத்தி கொடுயா, எதுக்கு ஒன்று செருப்பு அப்படின்னு. எல்லாரும் செருப்புல ஜாலியாக நடந்து போட்டு போகலாமோ, நடந்து போகலாமோ, ஜாலியா இருக்கு, பஞ்சமா இருக்குமா ஐயா அப்படிங்கிற சின்ன பையன். ஆமா தங்க பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு. எனக்கு செருப்பு தைச்சு தரியா அப்படின்னு கேட்பாரு. நான் உனக்கு செருப்பு தைச்சு தருவேன், அந்த வீட்டுக்குள்ளதான் போடணும், வீட்டுக்கு வெளியே போட்டு போகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில நம்மளாம் போடக்கூடாது. ஏன் தாத்தா அப்படின்னு. நம்மளாம் தாழ்ந்த ஜாதிக்காரங்க, நம்மளாம் செருப்புலாம் போட்டு போகக்கூடாது தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போட்டு போனா ஆத்தாம ஐயன்னு அடிப்பாங்களே அப்படின்னு சின்ன பையன் சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, ஒண்ணும் இல்லை, நான் தாத்தா சொல்லுவாரு, நீ வீட்டுக்குள்ள போட்டு நட, ஆத்தா அப்பா வேலைக்கு போயிடுவாங்கல்ல, ஆத்தா அப்பா காட்டு வேலைக்கு போறதுன்னு செருப்பு வீட்டுக்குள்ள நட, சாயங்காலம் வரைக்கும் நட, ஆத்தா அப்பா வேலைக்கு வர வரைக்கும் நட, வீட்டுக்குள்ளே இரு. அப்போ ஆத்தாப்பா வந்து செருப்பு ஒழிச்சு வச்சிடலாம். சரி தாத்தா அப்படின்னு செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளேயே நடப்பான், ஓடுவான், குத்துன்னு ஓடுவான், விளையாடுவான், மிதிப்பான் சின்ன பையன். அப்போ எங்க அப்பா அம்மா வந்து வர்ற சவுண்டு கேட்டு செருப்பு கட்டி தாத்தா கிட்ட கொடுத்துருவான். தாத்தா செருப்பு தைக்கிறவர் தானே, இந்த மூட்டைக்குள்ள முன்னோட செருப்பு போட்டு மூட்டை கட்டி வச்சிருவாரு. அப்படியே பல நாள் ஆயிருது. இவனு செருப்பு துண்ட பெரிய ஆள், பெரிய பையன், வயசு பையன் ஆயிடுறான். 20-25 வயசு, 19-20 வயசு ஆயிருது. அப்போ அதே மாதிரி செருப்பு போட்டு ஒரு நாள் என்ன பண்றா, காலில் முள்ளு குத்திடுது. அப்போ நான் செருப்பு போட்டு, இந்த சின்ன பையன் பெருசாயிடுறான், செருப்பு போட்டு ரோட்ல நடக்கிறான். அப்புறம் அதை துண்டு உயர் ஜாதிக்காரங்க, மேட்டுத்திற ஜாதிக்காரங்க வர்றாங்க, வந்து ஏண்டா இந்த வயசுலயே எங்களுக்கு முன்னாடி செருப்பு போட்டு நடக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை வச்சு துண்டு கையில பின்னாடி கட்டிட்டு ஒரு நடு கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. சாட்டை வரையில அடியில் அடிக்கிறாங்க. இனிமே போட மாட்டேன், இனிமேல் போட மாட்டேன் சொல்லணும், அடின்னு அடிச்சு மயக்கும் போட்டு அப்படியே விழுந்துடுறான். இந்த நாய் காது 10 தண்ணி கொடுக்காதீங்க, இதான் அவன் தண்டனை சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் அவுத்து விட்டுறாங்க. இவன் நேரம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து ஏகண்ணி, இப்போ அவங்க அப்பாலாம் சொல்றாங்க, ஏகண்ணி இப்படிலாம் நீ பண்ற, செருப்பு நீ போட்டே ஆகணும், நம்மளாம் செருப்பு போடக்கூடாது சொல்லு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அடுத்த நாள் எங்கள் அப்பா என்ன பண்ணா காய்ச்சல் படுத்துருக்கு, உடம்பு சரியில்லை, கட்டி வச்சு அடிச்சிருக்காங்களே. இப்போ இவன் படுத்துருக்கிறான், எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் ஆகிருது. அப்போ இவன் வீட்டுக்கு போகிறான். இவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ நைட்டு தூக்கமே இல்லை. நம்மையே செருப்பு போடக்கூடாது, இவனுங்களும் உயிர்ஜாதிக்காரங்களும் செருப்பு போட்டு தூக்கிறானுங்க, நம்மையே செருப்பு போடக்கூடாது அப்படின்னு ஒரு கோபத்தில் என்ன பண்ணுறான், ஒரு 2-3 மணி இருக்குது, உயர் ஜாதிக்காரங்க ஏரியா பகுதிக்குள்ள போறான். பகுதிக்குள்ள போயிட்டு துண்டு கட்டத்துல இருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிடுறான். வேட்டி அவுத்து விரிச்சு தரையில விரிச்சு அவங்க வீட்டு வாசலில செருப்புலாம் இருக்கணும், செருப்பெல்லாம் எடுத்து துண்டுக்குள்ள போட்டு வேட்டியில போட்டு முடிச்சு போட்டுறான். அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேர்த்தோட செருப்பு எடுத்து போட்டுட்டு மூட்டை கட்டி தோல்ல வச்சு நடந்து வர்றான். பெரிய காட்டுக்குள்ள போய் இந்தாடா, இன்னைக்கு ஒரு நாளாவது நீ செருப்பு இல்லாம நடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவளையை சுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் ஊரே சுத்தி முள்ளு ஊத்தி காடு அதுக்குள்ள தூக்கி வீசிடுறான். இன்னைக்கு ஒரு நாளாவது செருப்பு இல்லாம நடக்கும், அப்பதான் உங்களுக்கு எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் உண்மையா தூங்கிடுறான். தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறான். 4 மணிக்கு எந்திரிச்சிடறான். அவங்க 4 நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு அவங்க வழக்கம். 4 மணிக்கு எந்திரிச்சு வாயிலாம் குப்பிச்சுட்டு இருக்கப்போ ஒரு மிலிட்டரிக்காரர் வர்றாரு, பூட்டெல்லாம் போட்டுட்டு அவங்க ஏரியால ஓடி போடுறாரு, வாக்கிங் அவங்க ஓடிறாரு. பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு 2 நாள் பாக்குறான். 3ஆவது நாள் ஐயா அப்படிங்கிறான், என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. ஐயா நானும் உங்களை மாதிரி பட்டாளத்துல சேர முடியுமான்னு கேட்கிறாரு. இந்த உடல் தகுதி இருந்தா நீயும் சேரலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னையா பண்றோம், இந்த மாதிரி உள்ள சாப்பிடணும், இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாரு. ஸோ ஒரு நாளைக்கு அங்கே வா, ஒரு பக்கம் வா அப்படின்னு அவன் வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு வர சொல்றாரு. வீட்டுக்கிட்ட வா அப்படிங்கிறாரு. இவன் அதே மாதிரி வீட்டுக்கிட்ட போயிடுறான். வீட்டுக்கிட்ட போனா பயிற்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி மார்போட சுற்றளவு இவ்வளோ இருக்கணும், கையோட கை இவ்வளோ இருக்கணும், மார்பு இவ்வளோ அகலம் இருக்கணும், ஹைட் இவ்வளோ அகலம் இருக்கணும், உயரம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நீ எல்லாம் செஞ்சுட்டு எல்லா எக்ஸசைஸ்லாம் செஞ்சு கொடுத்துறாரு. மறுபடியும் ராணுவத்துக்கு போய் சேர்ந்துடுறான். நல்லா சேர்ந்து முடிச்சுட்டு ராணுவத்திலிருந்து வர்றான். மறுபடியும் ஒரு 6 வருடம் 2 ஆண்டுகள் கழிச்சு வர்றான். ராணுவத்திலிருந்து வர்றான். வந்தோடனே ஷூ போட்டு பழையபடி ஓடுறான். மேட்டு தெருவிலேயே ஓடுறப்போ உயர் ஜாதிக்காரங்களாம் லைன்ல நிக்கிறாங்க. நீ யாரா, நீ ஜாதி என்ன, நீ என்ன இந்த வழியா பூட்டு போட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உயர் ஜாதிக்காரங்க சொல்றானுங்க, என்னை தடுத்தீங்கன்னா இந்த ராணுவம் எங்களை உடற்பயிற்சி செய்ய சொல்லி இருக்குது, தினமும் காலை என்னை ஓட சொல்லி இருக்குது, உடற்பயிற்சி செய்ய சொல்லி இருக்குது. என்னை தடுத்தீங்கன்னா உங்களுக்கு குருவி சுடுறமா சுட்டு போடுவேன், எவனா இருந்தாலும் சுட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லலான்னு உயிர் ஜாதிக்காரங்க நம்மளுக்கு எதுக்குடா ரொம்ப நல்லா ஒதுங்கி போயிடுறான்னு. ஒதுங்கி போனா இவர் ஓடுறாரு. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறாரு. இவர் ஓட ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள செருப்புலாம் வருது. இவங்க ஏரியாக்குள்ள ஓடுறாரு. இப்போ ஒரு வீடு தாண்டி ஓடுறப்போ ஒரு வீட்டுல செருப்பு நிக்குது, 2 செருப்பு போடுறாங்க. 6 வீட்டுல செருப்பு இல்லாம இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் செருப்பு போட ஆரம்பிச்சிருச்சு. கடைசி என்ன ஆகுதுன்னா, பையன் குட்டி பையன்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நானும் செருப்பு இல்லாம அலைஞ்ச ஒரு காலத்துல அப்படிங்கிற. அவன் இவரு வயசாயிடுச்சு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுருக்கிறாரு. பேரனை கூட்டிட்டு போடுறாரு. இறுதி படம் முடியுது. இறுதி கடத்துல பேரனை கூட்டிட்டு போற. அந்த பேரன் காலில் ஷூ போட்டுக்கிறான். ஊதல் மாட்டிருப்பவங்களுக்கு கீச்சு சத்தம் வரும். அந்த சத்தம் போட்டுட்டு அந்த பையனை கூட்டிட்டு போறாரு. அதோட படம் முடியுது. சிறப்பாக